إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وبعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضًا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் சொந்தமானது. ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் நாளை மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய அல் குர்ஆன் என்றும் வாழ்க்கை வழிகாட்டுகளில் சிறந்த வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான வாழ்க்கை என்றும் மார்க்கத்தில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை அவை அனைத்தும் பித்ஆக்கள் நூதன அனுஷ்டானங்கள் அவை வழிகேடுகள் நரகுக்கு கொண்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஓர் உபதேசத்தின் போதும் கூறிய எச்சரிக்கை வாசகத்தை ஞாபகமூட்டியவனாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமிருக்கும் எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹும் அவனோ தூதரும் எந்த விடயங்களை ஏவி அவற்றின் மூலமாக இருளுக விமோசனம் இருக்கிறது என்று கூறியுள்ளார்களோ இயலுமானவரை எமது வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் தூர விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் அவற்றை செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி கிடையாது என்று எச்சரித்துள்ளார்களோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மிகச்சிறந்த படைப்பினமாக எங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். மற்ற எல்லா உயிரினங்களையும் விட பகுத்தறிவு என்ற மேலதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவர்களாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துகிறோம். இப்படி மனிதன் என்ற ரீதியிலே நாங்கள் சிறப்பானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த உலகத்திலே வந்த உம்மத்தினர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எத்தனையோ உம்மத் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள். அந்த உம்மத்துகளில் மிகச்சிறந்த உம்மத்தாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி மனித படைப்பாக இந்த உலகத்திலே பின்பற்றப்படும் சித்தாந்தங்களில் சிறந்த கொள்கை இஸ்லாமாக, அந்த இஸ்லாத்திலேயும் சிறந்த சமூகம் நாங்கள் என்று எல்லா வகையிலேயும் சிறப்புள்ள ஒரு சமூகமாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சில வேளைகளிலே நான் ஒரு முஸ்லிம் என்ற ரீதியிலே நான் பெருமைப்படுகிறேன், எனக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். மற்ற எல்லா மதத்தை பின்பற்றுபவர்களையும் விட நான் சிறந்த ஒரு கொள்கையில் சரியான ஒரு கொள்கையில் இருக்கிறேன் என்று மார்பு தட்டிக் கொள்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எங்களை மனிதர்களாக படைத்து
எங்களுக்கு சரியான இஸ்லாத்தை வழிகாட்டியாக அல்லாஹு தாலா தந்து அந்த இஸ்லாத்திலும் அல்லாஹு தாலா சிறந்த சமூகமாக எங்களை ஆக்கியிருக்கிறான் என்பது எங்களுக்கு பெருமை என்பதை விட அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த பாக்கியம். அல்லாஹு தாலா எங்களை இந்த சமூகத்தில் தெரிவு செய்திருப்பது எங்களுக்கு கிடைத்துள்ள பாக்கியம். இந்த சமூகத்திலும் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களாக எங்களை ஆக்கி வைத்திருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கும் பாக்கியம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா வெறுமனே பிறப்பின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எங்களை இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை தந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா தந்த அந்த கௌரவத்தை பாதுகாப்பது எங்கள் ஒவ்வொருவரதும் கடமை. நாங்கள் மனிதர்களுடைய மானம் என்பது மிக முக்கியமானது என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம். சில வேளைகளில் நாங்கள் ஊர்களிலே சொல்வோம், என்ன இல்லாட்டியும் பரவாயில்ல, மரியாதையை மட்டும் இழந்துடக்கூடாது. எங்களுக்கு சல்லி இல்லாட்டியும் பரவாயில்ல, சொத்துக்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் இல்லாட்டியும் பரவாயில்ல, மானத்தோடு வாழ்ந்து மானத்தோடு மௌத்தாகிறோம்னு நாங்கள் வளமையாக சமூகத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய சுய கௌரவம் என்பது, தன்மானம் என்பது முக்கியமானது. இதனால் தான் இஸ்லாம் இன்னொரு மனிதனுடைய மானத்தில் கை வைப்பது அவனது உயிருக்கு மேல் கை வைப்பதற்கு சமப்படுத்தி பேசியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி ஹராம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுடைய அணுக முடியாத கண்ணியமான சில பகுதிகள் இருக்கு, அதில் கை வைக்க இயலாது, அதில் எங்களுக்கு கை வைக்க இயலாது. ஒன்று தமுஹு, அவருடைய உயிர்; இரண்டாவது மாலுஹு, அவருடைய சொத்து; மூன்றாவது இர்துஹு, அவருடைய மானம். என உயிர் போனாலும் மானம் போகக்கூடாது என்று சொல்லுவோம். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை எங்களுக்கு எந்த ஒரு காரணத்துக்காகவும் கை வைக்க முடியாதோ, ஒரு மனிதனுடைய மானத்திலும் கை வைக்க முடியாது, ஹராம். அதை அணுக முடியாது, அதை நெருங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பெருமதிப்படுத்தி கூறினார்கள் என்று சொன்னால், தன்னுடைய அரஃபாவுடைய பேருரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய மானமும் சொத்துக்களும் உயிரும் கண்ணியமானவை, ஹராமானவை, இதை யாருக்கும் அத்துமீற முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் எந்த அளவுக்கு பெருமதியானதோ, அதே போன்று இந்த மக்கமா நகரம் எந்த அளவுக்கு பெருமதியானதோ, இந்த அரஃபா எனப்படக்கூடிய இந்த இடம் எந்த அளவுக்கு பெருமதியானதோ, இதே போன்று மனித மானம் பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய இடம் ஒன்றை மனிதனுடைய மானத்துக்கு கொடுத்தார்கள். எங்களுக்கு ஒரு மனிதனை பற்றி அவதூறு சொல்வது பெரும் பாவமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோல் சொல்வது மிக பெரும் ஒரு பாவமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய மானம் அதில் சம்பந்தப்படும், ஒரு மனிதனுடைய மானம் அதில் சம்பந்தப்படும் என்பதற்காக ஒரு மனிதனுடைய குறையை நாங்கள் மறைத்தோம் என்று சொன்னால், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு மனிதனுடைய குறையை இந்த உலகத்தில் நாங்கள் மறைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா நாளை மறுமையில் எங்களுடைய குறையை மறைப்பான். நான் தான் ஒரு குறையை செய்துவிட்டேன், பிழையை செய்து விட்டேன் என்று சொன்னாலும் அந்த பிழையை பகிரங்கமாக சொல்வது இஸ்லாத்தில் மிக பெரும் பிழை. பிழை செய்வது என்பது ஒரு பக்கம், பகிரங்கமாக சொல்வது பிழை. ஏன்? என்னுடைய மானத்தை அது போக்காட்டிவிடும். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய மானம் என்பது இஸ்லாம் கட்டி காத்த மிக முக்கியமான ஒரு விடயம். வேறு எந்த சித்தாந்தத்திலும் மனித மானத்துக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது என்னுடைய மானமாக இருந்தாலும் சரி, பிற மனிதனுடைய மானமாக இருந்தாலும் சரி, அத்துமீறவிட முடியாது, பாதுகாக்கப்பட வேண்டும், கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டது கிடையாது. இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது, உன்னோட மான விஷயத்தில் கவனமாக இருங்க. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் மற்ற மனிதர்களுடைய விடயத்தில் எங்கட பாஷையில மானம் என்று சொல்லுவோம், அவருடைய மானம் என்று சொல்லுவோம். அதை என்னுடைய விஷயம் என்று வரும் போது ரோஷம் என்று சொல்லுவோம். இது ரெண்டும் ஒன்றுதான். பிறருடைய மானம், என்னுடைய ரோஷம். இந்த ரோஷம் உள்ள ஒரு மனிதனாக ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த சஅத் இப்னு உபாதா இருக்கிறாரே ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு ரோஷக்காரராகிறாரு. இந்த இன்சிடென்ட் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பார்த்தீங்களா?
நல்ல ரோஷம் உள்ள ஒரு மனுஷன் தான் இவர் என்று சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரோஷம், அவருடைய சுயகௌரவத்தை அவர் எப்படி பாதுகாத்தார் என்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கேட்டுட்டு சொன்னாங்க, நீங்க சஅத் இப்னு உபாதாட ரோஷத்தை பார்த்து தானே ஆச்சரியப்படுறீங்க. அத்தஅஜபூன மின் கீரத்தி சஅத், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரோஷத்தை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கொள்றீங்களே. வ அன அக்யரு மின்னி, அவரை விட பெரிய ரோஷக்காரன் நான், சஅத் இப்னு உபாதாவை விட மிக பெரும் ரோஷக்காரன் நான். அதே போன்று அல்லாஹு தஆலா வல்லாஹு அக்யர் மின்னி, என்னை விட அல்லாஹ் மிகப்பெரிய ரோஷக்காரன். அல்லாஹ் மிகப்பெரிய ரோஷக்காரன் என்பதற்கு அடையாளம் ஒன்றை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன தெரியுமா? லா அஹத் அக்யர் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட ரோஷக்காரன் வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் தான் வலிதாலிக ஹர்ரமல் ஃபவாஹிஷ் மா லஹர மின்ஹா வ மா பத்தன், அல்லாஹ் தஆலா ரகசியமாகவும் பரஹசியமாகவும் பாவங்கள் செய்வதை இதனால் தான் அல்லாஹ் தஆலா தடுத்தான். நாங்க பாவத்துக்கு ஃபவாஹிஷ் என்பதற்கு தமிழ்ல நாங்க மொழிபெயர்க்கும் போது எப்படி சொல்லுவோம்? மானக்கேடான விடயங்கள், எங்களுடைய மானத்தை கெடுக்கக்கூடிய விடயங்கள், மானக்கேடான விடயங்கள் என்று அடையாளப்படுத்துவோம். ஏன் ஃபவாஹிஷ் பாவங்களுக்கு மானக்கேடான விடயங்கள் என்று சொல்றோம்? எங்களுடைய மானத்தை அது போக்காட்டக்கூடியது. நான் ஒரு பொய்யன் என்று இந்த உலகம் அறியுமாக இருந்தால் என்ற மானத்துக்கு அது வேட்டு வைக்கும். நான் ஒரு கள்வன் என்று இந்த உலகம் அறியுமாக இருந்தால் என்ற மானத்துக்கு அது பெரும் இடியாக மாறும். நான் மற்றவர்களை பற்றி குறை சொல்லி திரிபவன் என்று இந்த சமூகம் என்னை பற்றி அறியுமாக இருந்தால் அது என்ற மானத்துக்கு நல்லமில்லை. நான் மோசமான விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்று சொன்னால், நான் பெண்களை ஏமாற்றி திரிபவன் என்று சொன்னால், இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் என்று எதெல்லாம் இருக்கிறதோ இதையெல்லாம் நான் பகிரங்கப்படுத்தும் போது ஒன்னாவது நாங்கள் ஒன்றை யோசிச்சுக் கொள்வோம், இது விளங்கினா என் மானம் போய்த்திரும். இது தெரிஞ்சால் தெரிய வந்தால் என்னுடைய மானம் போய்விடும். மானக்கேடான விஷயங்களை அல்லாஹ் தஆலா தடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம், அல்லாஹ் மிகப்பெரிய ரோஷக்காரன். அல்லாஹ் மிகப்பெரிய ரோஷக்காரன். தன்னுடைய அடியார்களிடமிருந்தும் இந்த ரோஷத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். ஏண்ட வாழ்க்கையில சுய கௌரவம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டுமா? நான் ரோஷமுள்ள ஒரு மனிதனாக வாழ வேண்டுமா? என்னிடம் சில பண்புகள் வர வேண்டும். அதில் ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஹிஜாப் என்பது மிக முக்கியமானது. ஹிஜாப் எங்களோட மைண்டுக்கு வாரது பெண்கள் அணியக்கூடிய அந்த முகத்தை மாத்திரம் வெளியே தெரியக்கூடிய அந்த ஆடையை நாங்கள் ஹிஜாப் என்று எங்களுடைய வளமையிலே சொல்லுவோம். ஹிஜாப் என்பதற்கு இந்த அர்த்தமும் இருக்கிறது, இதைவிட ஒரு பரந்த அர்த்தமும் இருக்கிறது. ஹிஜாப் என்பது ஒரு பரந்த சொல். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஹிஜாப் தேவை என்பதை போல ஆணுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஹிஜாப் தேவை. நாங்கள் வெளியில் காணக்கூடிய ஹிஜாப் என்பதை விட கருத்து ரீதியான இன்னொரு ஹிஜாப் இருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பெண்களுடைய விடயத்திலே அவர்களுக்கு ஏன் ஹிஜாப் தேவை, ஏன் மறைவு தேவை? தலையை மறைப்பது மட்டுமல்ல ஒரு பெண்ணுடைய ஹிஜாப், இன்னும் பல விடயங்கள் அந்த பெண்ணுக்கு ஹிஜாபிலே சம்பந்தப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அவர்ர அலர் ரிஜால் மினன் நிசா, ஆண்களுக்கு மிகவும் மோசமான அல்லது ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவை நான் எனக்கு பின்னால் வெட்டுவிட்டு போகவில்லை, பெண்களை தவிர. பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னா. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. பழைய தமிழ் காப்பியங்களிலே அந்த காப்பியங்களில் வரக்கூடிய சமூக பிரச்சினைகள் அல்லது அரசியல் ரீதியான பிரச்சினைகள், இதற்கு மிக முக்கியமான காரணங்களாக 3 விடயங்களை சொல்வார்கள். ஒன்று மண், அடுத்தது பொன், அடுத்தது பெண். ஒன்றோ இந்த உலகத்திலே பிரச்சனை வருமாக இருந்தால் அது ஒரு ஆட்சி பிரதேசத்துக்காக வரும், அல்லது சொத்துக்காக வரும், அல்லது பெண்ணுக்காக வரும் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 1500 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு சென்றார்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னா பெண்களின் மூலமாக வரும். பெண் என்பவள் மோசமானது என்பது கிடையாது. நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
இஸ்லாம் பொம்பளையில மோசமாக சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு வாதம், இஸ்லாம் பெண்களை என்ன செய்கிறது, அடக்கி வைக்கிறது. இஸ்லாம் ஒரு ஆணாதிக்கத்தின் மார்க்கம், பேட்ரியாக்கியை இஸ்லாம் போதிக்கிறது. ஃபெமினிஸ்டுகள் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று இது. இஸ்லாம் அப்படி அல்ல. இந்த உலகத்திலே சொத்துரிமையை மனிதனுக்கு கொடுக்கும் போது பெண்களுக்கென்று தனித்தனியாக இந்த சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். பெண்ணுக்கு சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இஸ்லாத்திலே. சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அவள் வீட்டினுடைய செலவுகளிலே எந்த ஒரு பங்கும் அவள் கொடுக்க தேவையில்லை. இஸ்லாத்தில் அது கடமை இல்லை. ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே திருமணம் என்று வந்துவிட்டால் அவருக்கு ₹1 கூட செலவு கிடையாது, வரதட்சணை கொடுக்க தேவையில்லை. மாற்றமாக மணமகன் மகர் கொடுக்க வேண்டும். இது இஸ்லாத்தில் மாத்திரம் தான் உள்ளது. இப்படி பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய உரிமைகள் ஏராளம். அது வேறு யாரும் கொடுத்தது கிடையாது, எந்த ஒரு சித்தாந்தமும் கொடுத்தது கிடையாது. ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய ஃபித்னா என்பது என்ன தெரியுமா? இது என்ன ஃபித்னா தெரியுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் வரக்கூடிய உறவில் வரக்கூடிய ஃபித்னா. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்களை விட மிகப்பெரிய ஃபித்னா இல்லை என்றால் அர்த்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆண்களுக்கு பெண்களை விட ஃபித்னா இல்லை என்றால் அர்த்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் வரக்கூடிய உறவு அது ஃபித்னாவாக மாறும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த ஃபித்னாவிலே பெண்கள் மாட்டிப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஃபித்னாவிலே ஒரு பெண் தன்னுடைய சுய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு ஹிஜாப் என்பது கட்டாயம். அந்த ஹிஜாபை அந்த பெண் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? குர்ஆன் பெண்களை பார்த்து கூறுகிறது, வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. உங்களோட ஜீனத்தை, உங்களோட அழகை பெண்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் பாவிக்கக்கூடிய வசனம் ஜீனத், அழகு. பெண் பிள்ளைகள் பிறந்தால் குழி தோண்டி புதைக்கக்கூடிய காலத்திலே குர்ஆன் வசனம் இறங்குகிறது, வலா துப்தீன ஸீனத்தஹுன்ன. அவங்களோட அழகை நீங்க வெளிக்காட்டவான. பெண்கள் அழகானவர்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் அழகானவர்கள் என்ற அந்த உரிமையை குர்ஆன் பெண்களுக்கு கொடுக்கிறது. உங்களுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். இல்லாமா ظஹர மின்ஹா. இங்கே ظஹர மின்ஹா என்பதில் முகத்தையும் இந்த மணிக்கட்டு வரையான கைகளையும் தான் உலமாக்கள் அடையாளப்படுத்துவார்கள். சில உலமாக்கள் கால்களுக்கு கரண்டை கீழ் உள்ள பகுதியையும் அடையாளப்படுத்துவார்கள். இந்த வெளிப்படக்கூடிய பகுதியை தவிர நீங்க மற்றவைகளை வெளிப்படுத்த வேண்டாம். வல்யத்ரிப்ன பிஹுமூரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. நீங்கள் உங்களுடைய ஹிமார்களை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், ஹிஜாபுகளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த ஹிஜாப் எவ்வாறு இருக்க வேண்டும்? குர்ஆன் மேலும் சொல்லுகிறது இன்னொரு குர்ஆன் வசனத்திலே என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நபி, நபியே, குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். உங்களுடைய மனைவிமார்களுக்கு, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, முஃமின்களுடைய பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. அவர்களுடைய ஜில்பாபுகளை அவர்கள் தொங்க விடட்டும். அந்த ஜில்பாபுகளை அவர்கள் தொங்க விட்டு கொண்டு போக வேண்டும். எங்களுடைய ஹிஜாபுகள் எங்களுடைய மார்பு பகுதிகளை மறைப்பதன் அளவுக்கு தொங்க வேண்டும். இதுதான் ஒரு பெண்ணுக்குரிய ஹிஜாபின் அழகு. அவருடைய அழகு பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் இதுதான். ஏன் தெரியுமா? ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ. அந்த காலத்தில் அடிமை பெண்களும் இருந்தார்கள், சுதந்திரமான பெண்களும் இருந்தார்கள். நீங்கள் சுதந்திரமான ஒரு பெண் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்க ஹிஜாபை சரியாக போட்டுக்கொள்ளணும். ஃபலா யுதீன். அப்பத்தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, யாரும் தீங்கு செய்ய வரமாட்டார்கள். இந்த வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த பெண்களுக்கு வெளிப்படையான சுதந்திரவாதி, அடிமை என்ற 2 பிரிவுகளை சொல்லி வருகிறது. இந்த காலத்துக்கு எவ்வாறு இந்த குர்ஆன் வசனம் பொருந்தும்? ஐயுரஃப்ன ஃபலா யுதைன். நீங்கள் சுதந்திரமானவர்கள் என்று அறியப்பட வேண்டும், நீங்கள் தீங்கிழைக்கப்படக்கூடாது. இதுக்குத்தான் ஹிஜாப். பெண்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு ரோட்ல போனா பிரச்சனை, பஸ்ல போனா பிரச்சனை, அங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே திரு ஹிஜாபை நீ ஒழுங்காக அணி. இதைதான் குர்ஆன் சொல்லுது. இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய பெண்கள் சிந்தனா ரீதியாக அவர்கள் அடிமையானவர்களாக இருந்தால் அவங்களோட ஹிஜாப் குழப்பமாக இருக்கும்.
அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அடிமையாகி ஒரு மனிதனுக்கு வாழ என்னை படைச்சவன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நான் அடிமைதான். அந்த குர்ஆனுக்கு அடிமைப்பட்டு நான் என்னுடைய ஹிஜாபை அழகான முறையில் மூடிக்கொண்டு ஒரு பெண்ணுக்கு இருக்கலாம். அது என் சுயகௌரவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் என மானத்தை போக்கெடுத்த நான் அடிமையாக இருக்கிறேனே அப்படின்னு நான் பயப்பட தேவையில்லை. நான் அடிமையாக இருப்பது என்னை படைத்தவனுக்கு. அது இல்லாமல் படைப்பினங்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன் என்று சொன்னால், பெண்ணியல்வாதிகளுக்கு அடிமையாக இருக்கிறேன், சோசியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்கிறேன், இதுதான் அழகு என்று யாராவது எனக்கு சொல்லித்தரும் போது இதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஒரு மனிதனின் சிந்தனைக்கு அடிமைப்பட்டு வாழுகிறேன். நீ ஹிஜாபை அழகான முறையில் அணிந்து செல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாய் என்று சொன்னால் நீ யாருக்கும் அடிமை இல்லை, ஒரு சுதந்திரமான பெண் என்ற அர்த்தம். ஃபலாய் உதயின், அப்ப உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா ஹிஜாபை நான் ஒழுங்காக போடல, சும்மா தலையில் ஒரு ஷோலொண்டு மட்டும் போட்டுக்கொண்டு போறேன், ஏன்னா ஆடை இஸ்லாமிய ஆடையாக விளங்குதில்லை, எனக்கு நம்பர் தாரத்துக்கு ஒத்தன் வருவான், எனக்கிட்ட போன் நம்பர் கேட்கறதுக்கு ஒத்தன் வருவான், என்ன சைட் அடிக்கிறதுக்கு ஒத்தன் வருவான். இதை தடுக்கல. அதே நான் அல்லாஹுக்கு அடிமையாக இல்லாமல் இன்னொருடைய சிந்தனைக்கு அடிமையாக இருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த இடத்திலே தீங்கு வருகிறது. ஒரு பெண்ணுக்கு தீங்கு வரக்கூடாது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது ஹிஜாப் சரியாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமாருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, தாங்கள் ஹிஜாப் அணியும் போது திருமண வைபவங்களுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் ஏண்ட மாப்பிளோட கெத்த காட்டணுமாக இருந்தால் ஏண்ட நகையை காட்டணும், ஏண்ட நகையை காட்டணுமாக இருந்தால் ஹிஜாப் எனக்கு தொங்குறதுக்கு போட இயலாது, இந்த கழுத்தோட என ஹிஜாப் வந்துடணும். இப்படி ஒரு மென்டாலிட்டி எங்கட பெண்களுக்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம். அவங்க தன்னுடைய நகையை காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஹிஜாபை ஒழுங்காக அணியாமல் இருக்கிறார்கள். நாங்களும் அவர்களை அழைத்து கொண்டு போகிறோம். இதுல ஏண்ட மானம் ஏண்ட ரோஷமும் சம்பந்தப்படுது, என்னுடைய மனைவியின் ரோஷம் மானமும் சம்பந்தப்படுது என்பதை மறக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹுக்கு அடிமைப்பட்டு வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய சுயகௌரவம் பாதுகாக்கப்படும். வேறு வேறு சிந்தனைகளுக்கும் சமூகத்தினுடைய பிரஷர்களுக்கும் அடிமையாகி வாழ்வோமாக இருந்தால் சுயகௌரவத்தை இழக்க நேரிடும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நடிகார்களே, அதே போன்று ஆண்களுடைய ஹிஜாப் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கிறது, குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். முஃமின்களை பார்த்து நபியை நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அதன் மூலமாக அவர்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வை நல்லா இருந்தா மர்மஸ்தானம் பாதுகாக்கப்படும். பார்வை மோசமாக மர்மஸ்தானத்துக்கு ஒரு மானக்கேடு வரும். இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. பார்வையிலே நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களை பக்குவப்படுத்தி விடுங்கள். நீங்கள் பார்க்கும் பார்வையிலேயே உங்களுடைய தன்மானத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய மானக்கேடான ஒரு விஷயத்துக்கு சென்று மானத்தை இழக்க வேண்டி வரும். ஒரு ஆணுக்குரிய ஹிஜாப். அதே மாதிரி இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு ஆண் என்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? ஈயாக்கும் வத்துஹூல அலன் நிசா. பெண்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு நீங்க பைத்திரவானம். எங்களோட வீடுகளுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வராங்க, எங்களுக்கு தெரியும் ஃபெமிலியாகத்தான் வந்திருக்கிறாங்க. நாங்கள் பெரும்பாலும் எங்களோட கல்ச்சர் என்ன, நாங்கள் கிச்சனுக்கோ அல்லது ரூமுகளுக்கோ போக மாட்டோம். அது எங்கட ரூமாகத்தான் இருந்தாலும் போக்கள் என்ன செய்வோம், எங்கட ஊரில் ஒரு எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என் உம்மாவையோ என் வைஃபையோ தாத்தாவையோ கூப்பிட்டு என் ரூமுக்கு போகலுமா, ரூட் கிளியரா, யாரும் இல்லையான்னு கேட்டுட்டு தான் போகும். இது எங்கட கல்ச்சர், இது எங்கட கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் என்பது மனிதமானத்தை பாதுகாப்பதற்காக சொல்லப்பட்ட கலாச்சாரம். வேற எந்த ஒரு கொள்கையிலையும் எந்த ஒரு சித்தாந்தத்திலையும் எந்த ஒரு சமூகத்திலையும் இந்த கல்ச்சர் எங்களுக்கு பார்க்க இயலாது, இந்த கலாச்சாரத்தை பார்க்க இயலாது. இந்த கலாச்சாரத்தை பேணுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அந்த இடத்திலே மனிதனுடைய மானம் சம்பந்தப்படுகிறது. நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக உண்டாக கலந்து அப்படி இருந்துட்டோம் என்று சொன்னால், ஆண் பெண் கலவன் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது மானக்கேடான விடயங்களுக்கு இட்டு செல்லும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்தார்கள், அதனால் சொல்லித் தந்தார்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பொதுவாக இந்த கல்ச்சரை பேணினாலும்
சில விஷயங்கள்ல நாங்க இதை பேண தவறுகிறோம். அதில் ஒன்றுதான் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபரைத்தல் ஹமு, ஹமு என்ற உறவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஹமுண்டால் யார் என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவரின் சகோதரர்கள், எங்கட பாஷையில சொல்றதாக அந்த மச்சான்மார். என் ஹஸ்பண்ட ஒரு பெண்ணுக்கு அவரோட ஹஸ்பண்ட நான தம்பிமார், இவங்களுக்கு தான் ஹமுன்னு நாங்கள் அரபுல சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அவருடைய மனைவியின் சகோதரிகள், ஒரு ஆணுக்கு அவருடைய மனைவியின் சகோதரிகள் மைனிமார். அப்ப நாங்க ஒரு வீட்டில் திருமணம் செய்து வைத்திருக்கிறோம், அந்த வீட்டில் எங்கட மைனிமார் இருக்கிறாங்க. இந்த மைனிமாரோட நாங்க பேசலாமா? அவங்க இருக்கிற இடங்களுக்கு நாங்க போகலாமா, கதைக்கலாமா, அளவலாலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு சஹாபி கேட்கிறாங்க. இது எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எங்களோட சமூகத்தில் நாங்கள் என்னதான் கட்டுக்கோப்பாக இருந்தாலும் இந்த விஷயம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான், மைனிமாரோட பழகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எடுத்த வாய்க்கே சொன்னார்கள், அல் ஹமு வல் மவுத். இந்த மைனிமார் உறவு இருக்குதே இது மௌத்துக்கு சமம். மைனிமார் உறவு இருக்குது, இது மௌத்துக்கு சமம். இவர்களுடைய விஷயத்துல நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நிறைய ஊர்களில் இடைக்கிடை நாங்கள் கேள்விப்படும் சம்பவம், ஒரு பிள்ளை கற்பமுறுகிறாள், காரணம் மச்சான். பிள்ளை கற்பமுறுகிறாள், காரணம் மச்சான். கல்யாணம் முடிச்சு மச்சான் வாராரு, கொஞ்ச நாள்ல மச்சானையும் காணம் தங்கச்சியையும் காணம் பாஞ்சு வைத்தாங்க. ஒரே வீட்டில் ஒரே தாத்தா தங்கச்ச கல்யாணம் முடிச்சிருக்கிற வரலாறுகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் இது நடக்குது? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வரையறையை மீறியதன் காரணமாக. நன்றாக நினைவேற்றிக் கொள்வோம், மைனிமார் என்பது மௌத்துக்கு சமனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த உறவில் பேணுதல் தேவை. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நடிகார்களே, அதே போன்று ஒரு பெண் தனியாக இருக்கும் இடத்துக்கு ஒரு ஆண் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தனியாக இருந்து போக முடியாது. ஏன் போக முடியாது? மூன்றாவது நபராக ஷைத்தான் வருவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹிஜாப் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது மிகப்பெரிய மானக்கேடான விபச்சாரம் எனப்படக்கூடிய விடயத்திலிருந்து எங்களுக்கு தூரமாகி எங்களுடைய சுயகௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போல வெக்கம், எங்கள்கிட்ட எப்பயும் வெக்கம் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்ன மா ஷி'த், வெக்கம் இல்லாட்டி நீ ஏண்டியதை செஞ்சு கொண்டாங்க. என்னால் எங்களிடம் வெக்கம் வரும்போது ஒரு பாவத்தை செய்வதற்கு வெக்கம் வரும். ஒரு மோசமான வார்த்தையை பேசுவது கூட வெக்கப்பட்டு பேச மாட்டோம். அது ஆபாசமான வார்த்தை, மோசமான வார்த்தை, நாங்கள் பேச மாட்டோமே. வெக்கம், என்னிடம் வெட்கம் இருக்கும் போது தானாக அடக்கம் வரும். அடக்கம் வரும் போது தானாக என்னுடைய மானம் பாதுகாக்கப்படும். வெட்கம் என்பது மிக முக்கியமானது. அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமான்ல ஒரு பகுதியாக இஸ்லாம் வெட்கத்தை அடையாளப்படுத்துகிறது. இஸ்லாம் ஆச்சரியமான மார்க்கம். அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, இது அல்லாஹ்வை நம்புறது என்பது வெட்கத்தில் சம்பந்தப்படுது. பாதையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கேடு தரும் விடயத்தை அகற்றுவதில் சம்பந்தப்படுகிறது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஈமானோட சம்பந்தப்படுது. ஆச்சரியமான மார்க்கம். அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை இருக்கும் போது எனக்கு வெட்கமும் இருக்கணும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே பார்வையை தாழ்த்துதல், வெட்கமாக இருத்தல், ஹிஜாபை பேணுதல், இது போன்ற இன்னும் பல விடயங்களும் எங்களுடைய மானத்தை, எங்களுடைய சுய கௌரவத்தை பாதுகாப்பதற்கு உதவக்கூடிய காரணிகளாக அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள், இது போன்ற இன்னும் பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சுய கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கட்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் பாதுகாத்த நல்ல முஸ்லிம்களாக ஆகுவதற்கு அருள் பாலிப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய மானம் என்பது கண்ணியமானது, முக்கியமானது. எங்களுடைய தன்மானமும் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறருடைய மானத்திலும் நாங்கள் கை வைத்து விடக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிக கவனம் செலுத்துகிறது.
அந்த எங்களுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களிடம் சில பண்புகள் வர வேண்டும். அதில் ஓரிரண்டு பண்புகளை நாங்கள் பார்த்தோம். அதற்கடுத்ததாக என்னுடைய தன்மானத்தை, என்னுடைய சுயகௌரவத்தை இல்லாமலாக்க செய்யக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்களை விட்டும் நாங்கள் தூரமாகுவதன் மூலமாகத்தான் ஒரு கண்ணியமான மனிதனாக வாழ்ந்துவிட்டு செல்லலாம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அதில் ஒன்று பிற கலாச்சாரங்களை, பிற மனிதர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. கண்மூடித்தனமாக ஒருத்தரை நாங்கள் பின்பற்றிட்டோம் என்று சொன்னால், ஒரு கலாச்சாரத்துள்ளுக்கு நாங்கள் போய்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய மானத்தை இழக்க வேண்டி வரும். நாங்கள் ஏற்கனவே ஹிஜாபுடைய விஷயத்துல பார்த்தோம். எங்கட புள்ளட அபாயா எடுத்துக்கொண்டு இந்த புள்ள கொஞ்ச நாள் போக்குல ஷல்வாராக மாறுது, கொஞ்ச நாள் போக்குல முட்டுக்காலோட அவட ஷல்வார் மாறுது, இன்னும் கொஞ்ச நாள் போக்குல தொடக்கி ஏறுது, இன்னும் கொஞ்ச நாள் போக்குல டிஷர்ட்டோடையும் டெனிமோடையும் என்ற புள்ள போகுது. ஏன்? அல்லாஹுக்கு அடிமைப்பட்டு வாழும் மார்க்கத்திலிருந்து இன்னொரு சித்தாந்தத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ற புள்ள அடிமைப்பட்டு கொண்டு போகுது. இப்படி நாங்கள் கண்மூடித்தனமாக யாருக்காவது அடிமையாகுவோம் என்று சொன்னால் எங்களுடைய பேச்சு மாறும், எங்களுடைய நடத்தை மாறும், எங்களுடைய உடை மாறும், எங்களுடைய செயற்பாடுகள் மாறும், நண்பர்கள் மாறுவார்கள், எல்லாமே மாறும். இவையெல்லாம் மாறி 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 நாங்கள் எங்க போய் சேருவோம் என்றால் அல்லாஹுக்கு மிகவும் தூரமான இடத்துல போய் சேருவோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதில் எத்தனையோ மானக்கேடான விஷயங்கள் அப்படியே உள்நுழைந்து விடும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நிறையார்களே, அதில் ஒரு அடையாளமாகத்தான் இந்த டிசம்பர்ல லாஸ்ட் வீக் இருக்குது. இது எங்களோட உம்மத்துக்கு கிட்டத்தட்ட எங்களோட உம்மத்தின் அடையாளங்களை இழக்கச் செய்யும் ஒரு வாரம். எங்களோட உம்மத்தில் நிறைய பேர் தங்களுடைய அல்லாஹ்வின் அந்த அடிமைத்துவத்தை மறந்து வேறு வேறு கலாச்சாரங்களுக்கும் வேறு வேறு ஜீனத்துகளுக்கும் இந்த உலகத்தின் ஜீனத்துகளுக்கு அலங்காரங்களுக்கு அடிமைப்பட்டு அங்க ஹெவலாக் சிட்டி மால்லையும் அல்லது கோல்ஃபேஸ் அந்த அந்த பில்டிங் முன்னுக்கும் உட்கார்ந்து கொண்டு அந்த போடியில் நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருக்கும் என்ன ஆசை? அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட நின்று நான் ஒரு செல்ஃபி போடணும், நான் ஒரு போட்டோ போடணும், இதுதான் ஆசை. இந்த ஒரு ஆசைக்காக அங்க மணித்தியால கணக்கு போலின் நின்று ரோட பிளாக் பண்ணி கொண்டு நிற்பதெல்லாம் எங்களுடைய ஹிஜாபிகள். என்ன காரணம்? இதை இன்றைக்கு நாளைக்கு திருத்த இயலாது எங்களுக்கு. இது சொன்ன ஒரு மாத்திரத்தில் திருந்தக்கூடிய சமூகமாக எங்களுக்கு மாறவே இயலாது. என்ற இயல்பு வாழ்க்கையில் என்னுடைய மானம் முக்கியம், சுய கௌரவம் முக்கியம், எனக்கு கிடைச்சிருக்கிற இஸ்லாம் பெருமதி என்பதை உணரும் போதுதான் இது மாறும், இல்லாட்டி மாறாது. ஒரு பயான்ல நாங்க நின்று கொண்டு பாத்தீங்களா எங்கட மக்கள்லாம் அங்க போறாங்க இங்க போறாங்கன்னு நாங்க ஏசினா நாங்க தீவிரவாதி ஆகிறோம், நாங்க மோசமான ஆக்களாக ஆகிறோம், எங்களை மோசமாக சித்தரித்து விடுவார்கள். மறுபக்கமாக சமூகத்தில் நல்லா இருந்தவரும் எங்களுக்கு காட்டுறதுக்காக மெரி கிறிஸ்மஸ் வாழ்த்து போடுவார், ஹேப்பி நியூ இயர் வாழ்த்து போடுவார். ஏன்? நான் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் பெருமதி என்ன என்பதை மக்கள் உணரத் தவறிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா என்ன கண்ணியமாக இஸ்லாத்தில் வச்சிருக்கிறான், கண்ணியமான கொள்கையில வச்சிருக்கிறான், கண்ணியமான சமுதாயத்தின் ஒரு உறுப்பினராக வச்சிருக்கிறான். இதெல்லாம் எங்களுக்கு உணரத் தெரியாது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு மெரி கிறிஸ்மஸ் போடக்கூடிய மக்களை பார்த்து வியக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பர்த்டே கொண்டாடக்கூடிய சமூகம் தானே நாங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மீலாது கொண்டாடக்கூடிய நாங்கள் மெரி கிறிஸ்மஸ் போடுவது என்பது பெரிய விடயம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதை கொண்டாடக்கூடியதும் பிழைதான், பித்ஆதான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மீலாதை கொண்டாடுவதும் பிழைதான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த கண்ணியங்கள், அல்லாஹு தஆலா அவரை எவ்வாறு ஒரு சிறப்பான மனிதராக ஆக்கினான் என்ற விடயங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு அல்லாஹுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒப்பாக்கி அல்லாஹுடைய கண்ணியத்தையும் இழக்கச் செய்த, மறுபக்கமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலுவை அறைந்ததாக நம்பி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தையும் இழக்கச் செய்த ஒரு கொண்டாட்டத்தை நாங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அது அவர்களுடைய நம்பிக்கை.
அது அவர்கள் நம்பின விடயம். ஆனால் நாங்கள் நம்பி இருக்கக்கூடிய விடயம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியம். இதை நாங்கள் மறந்து விட்டோம், படிக்கவில்லை, தெரியாது. நாளைக்கு ஜனவரி 1 என்று வரும் போது ஹாப்பி நியூ இயர் என்று மெசேஜ் போடக்கூடிய நாங்கள் ஏன் அதை செய்கிறோம்? எங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய கண்ணியத்தை தெரியாம இருக்கிறோம். நான் எவ்வளவு கண்ணியமான மனிதன் என்பதை விளங்காமல் இருக்கிறோம். இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு யாராவது விஷ் பண்ணும் போது, எனக்கு ஹாப்பி பர்த்டே என்று விஷ் பண்ணும் போது அல்லது ஹாப்பி நியூ இயர் என்று விஷ் பண்ணும் போது அந்த விஷுக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது பதில் கொடுக்கணுமே, ஏதாவது ரியாக்ஷன் ஒன்று கொடுக்கணுமே என்ற பிரச்சனை. இன்னும் சிலருக்குள்ள பிரச்சனை என்னென்றால், இவருக்கு இன்றைக்கு பர்த்டே, விஷ் பண்ணாட்டி கோவிச்சு கொள்வாரோ, விஷ் பண்ணாட்டி கோவிச்சு கொள்வாரோ, ஸ்டேட்டஸ் போடாட்டி கோவிச்சு கொள்வாரோ என்ற பிரச்சனை. இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் நிறைய எங்களை பிரஷர் பண்ணுது இந்த மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் வரைந்து தந்த அந்த வாழ்க்கை இருக்கிறது, மிக அழகான வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தை பாதுகாத்து, சுய கௌரவத்தை பாதுகாத்து வாழ முடியுமான அந்த வாழ்க்கையை அப்படியே மறந்து அல்லது மறுத்து அல்லது படிக்காமல் நாங்கள் வேறொரு வாழ்க்கையிலே கண்ணியம் இருக்கிறது, வேறொரு வாழ்க்கையிலே அழகு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை படிப்போம், அழகான ஒரு மனிதனாக, சுய கௌரவம் உள்ள ஒரு மனிதனாக வாழ்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டும். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் எங்களுடைய மானத்தை, இஸ்லாம் என்று அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.